வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பித்த பலஸ்தீனிய போராளிகளும் வெடித்து சிதறும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போர் வாகனங்களும் அணு ஆயுதங்களை தயார் நிலையில் வைத்திருக்கும் ஈரான் கான் யூனிஸ் பிரதேசத்திலிருந்து தெரித்து ஓடும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத சிப்பாய்கள் தங்கியிருக்கக்கூடிய அறைகளை இலக்கு வைக்கும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் முழுமையாக முடங்கிய காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அமைச்சகத்தினுடைய முடிவுகளும் ஈரானிய சட்டத்துறையில் பட்டம் பெற்ற முகமது கசாய் அவர்கள் கடந்த ஜூன் மாதம் சவுதி அரேபியாவிற்கு ஹஜ் யாத்திரைக்காக சென்றிருந்தார். இவ்வாறு இவர் ஹஜ் யாத்திரையை மேற்கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் சவுதி அரேபிய அரசினால் கைது செய்யப்பட்டார். ஹஜ் யாத்திரையின் போது பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவான கருத்துக்களை வெளியிட்டதன் காரணத்தினாலும் பலஸ்தீனிய கொடியினை காண்பித்ததன் காரணத்தினாலும் சவுதி அரேபிய அரசினால் எந்த விதமான விசாரணைகளும் இல்லாமல் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் இவர் கடந்த 70 நாட்களாக சவுதி அரேபிய சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து சவுதி அரேபிய தரப்பினருடன் ஈரானிய தலைமைகள் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு தற்போது இந்த நபரை விடுதலை செய்துள்ளார்கள். இதற்கமைவாக நேற்றைக்கு முன்தினம் முகமது கசாய் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டு ஈரானுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். ஹஜ் யாத்திரையின் போது பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவான கருத்துக்களை வெளியிட்டதன் காரணத்தினாலும் பலஸ்தீனிய கொடியை காண்பித்ததன் காரணத்தினாலும் இவர் கைது செய்யப்பட்டிருப்பது வெட்கி தலை குனிய வேண்டிய விடயமாகும். இதேபோன்று ஹஜ் யாத்திரையின் போது பலஸ்தீனிய கொடியை காண்பித்தவர்களில் அதிகமானோர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவான கருத்துக்களை வெளியிட்டவர்கள் பலஸ்தீனிய தேசம் விடுதலை பெற வேண்டும் என்று குறிப்பிட்டவர்களில் அதிகமானோர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இவர்கள் எந்த விதமான விசாரணையும் இல்லாமல் சவுதி அரேபிய சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அதே நேரம் ஈரானிய தலைமைகள் முன்னின்று செயற்பட்டதன் காரணத்தினால் தான் முகமது கசாய் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். அடுத்து அமெரிக்க ஆக்கிரமிப்பானது தொடர்ச்சியான எச்சரிக்கை செய்திகளை வெளியிட்டு வருகின்றது. ஒவ்வொரு நாளும் ஈரானின் தாக்குதல் நடைபெறப் போவதாக எச்சரிக்கை செய்திகளை வெளியிட்டு வருகின்றது. இதற்கமைவாக இன்னும் 24 மணித்தியாலங்களுக்குள் ஈரானிய தரப்பினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராகிவிட்டார்கள் என அமெரிக்காவின் பென்டகன் செய்திகளை வெளியிட்டுள்ளது. ஈரானிய தரப்பினர் அவர்களுடைய ஆயுதங்களை நகர்த்துவது தொடர்பாக உளவு தகவல்கள் கிடைக்கப்பட்டிருப்பதாகவும் இதனால் தான் இன்னும் 24 மணித்தியாலத்திற்குள் ஈரானிய தரப்பினர் தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாகவும் பென்டகன் அறிவித்திருப்பதாக அமெரிக்க ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அதாவது கடந்த ஒரு மாதமாக அமெரிக்க ஆக்கிரமிப்பு தலைமைகளும் அமெரிக்க ஆக்கிரமிப்பு உளவுத்துறையினரும் பித்து பிடித்து அலைகின்றார்கள் என்பதனை இவர்களுடைய தொடர்ச்சியான எச்சரிக்கை செய்தியின் மூலமாக எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அதே போன்று அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் களத்திலே ஈரானுக்கு எதிரான பிரச்சாரங்களும் தொடர்கின்றன. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்பாக இருக்கலாம், கமலா ஹாரிஸாக இருக்கலாம், இருவருமே ஈரானை வைத்துதான் தேர்தல் பிரச்சாரங்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான ஆயுத ஏற்றுமதியினை தொடர்ச்சியாக வழங்கப் போவதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான ஆயுத ஏற்றுமதியை நிறுத்துவதற்கான எந்த விதமான யோசனைகளும் எங்களிடம் இல்லை என்றும் எங்களுடைய முழுமையான ஆதரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு தொடர்ச்சியாக வழங்கப்படும் என்றும் ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரங்களின் போதும் கமலா ஹாரிஸ் தெரிவித்து வருகின்றார். இப்படியான நிலைமையில் சர்வதேச அணுசக்தி நிறுவனம் ஒரு அவசர எச்சரிக்கை செய்தி ஒன்றினை வெளியிட்டுள்ளது. ஈரான் வழக்கத்திற்கு மாறாக தற்போது அதிக அளவில் யுரேனியத்தை செறிவூட்டுகின்றது. செறிவூட்டப்பட்ட ஆயுதம் தரம் வாய்ந்த யுரேனியத்தை தொடர்ச்சியாக உற்பத்தி செய்து வருகின்றது. ஈரான் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தின் அளவை 60% அதிகரித்து 22.6 கிலோகிராமாக அதிகரித்துள்ளது. மேலும் 164.7 கிலோகிராம் யுரேனியத்தை 60% செறிவூட்டியுள்ளது. கடந்த காலாண்டில் மாத்திரம் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தின் மொத்த அளவு 5781 கிலோகிராமாக அதிகரித்திருப்பதாக சர்வதேச அணுசக்தி நிறுவனம் அறிவித்துள்ளது. ஒரு அணுகுண்டை உருவாக்குவதற்காக 40 கிலோகிராம் யுரேனியத்தில் 60%, 125 கிலோகிராம் யுரேனியத்தில் 20% செறிவூட்டப்பட வேண்டும். எனவே இதற்கமைவாக ஈரான் அதிரடியாக யுரேனியத்தின் செறிவூட்டலை அதிகரித்துள்ளது. இவ்வாறு ஈரான் அதிகப்படியாக செறிவூட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த யுரேனியத்தினை பயன்படுத்தி ஒரு வாரத்திற்குள்ளேயே அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்துவிட முடியும். மேலும் ஈரானினுடைய தற்போதைய கையிருப்பின் மூலமாக ஒரு மாதத்திற்குள்ளே 9 அணுகுண்டுகளை தயாரிப்பதற்கான எல்லா விதமான காரணிகளும் இருப்பதாகவும் சர்வதேச அணுசக்தி நிறுவனமானது அவசர எச்சரிக்கை செய்தி ஒன்றினை வெளியிட்டுள்ளது. அதாவது கடந்த 3 மாதத்திற்குள்ளே ஈரானிய தரப்பினர் யாரும் எதிர்பார்க்காத வகையில் யுரேனியம் செறிவூட்டலை அதிகப்படுத்தியுள்ளார்கள். இதன் மூலமாக ஒரு வாரத்திற்குள்ளே ஒரு அணுகுண்டையும் ஒரு மாதத்திற்குள்ளே 9 அணு ஆயுதங்களையும் தயாரிக்க முடியும் என தற்போது சர்வதேச அணுசக்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. உண்மையிலேயே ஈரானிய தரப்பினரிடம் அணு ஆயுதங்கள் காணப்படுகின்றன. யுரேனியம் செறிவூட்டலை பயன்படுத்தி ஈரானிய தரப்பினர் தேவையான அணு ஆயுதங்களையும் அணுகுண்டுகளையும் தயாரித்து வைத்துதான் இருக்கின்றார்கள். இது ஈரானில் இருக்கக்கூடிய அதிகமானோருக்கு தெரிந்த விடயமாகும். மேலும் ஈரானிய தலைமைகளும் இராணுவ தலைமைகளும் இந்த ரகசியங்களை முழுமையாக பாதுகாக்கின்றார்கள். அதே போன்று இவ்வளவு செறிவூட்டப்பட்ட யுரேனியங்களை பயன்படுத்தி ஈரானினால் ஒரு வாரத்திற்குள்ளே ஒரு
ஒரு மாதத்திற்குள்ளே இலகுவாக அணு ஆயுதங்களையும் அணுகுண்டுகளையும் தயாரித்து விடவும் முடியும். அமெரிக்க ஆக்கிரமிப்பின் CIA உளவு பிரிவு மொசாட் உளவு பிரிவு ஒன்றிணைந்து ஈரானின் அணுசக்தியுடன் தொடர்பான விஞ்ஞானிகளை படுகொலை செய்த சந்தர்ப்பத்திலேயே ஈரானிய தரப்பினர் ரஷ்யாவுடைய உதவியை கொண்டு அணு ஆயுதங்களை முழுமையாக தயார்படுத்தி விட்டார்கள். ஆனால் இவற்றினை ஈரானிய தலைமைகள் மறைமுகமாக பாதுகாத்து வருகின்றார்கள் என்றும் மத்திய கிழக்கு ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். எனவே கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அடிப்படையில் ஈரானிய தரப்பினர் அணு ஆயுதங்களை தயார் நிலையிலேயே வைத்திருக்கின்றார்கள். ஒருவேளை ஈரானிடம் எந்த விதமான அணு ஆயுதங்களும் அணுகுண்டுகளும் இல்லை என்றாலும் ஒரு வாரத்திற்குள்ளேயே ஒரு மாதத்திற்குள்ளேயே அணுகுண்டுகளை தயாரிக்கக்கூடிய தேவையான யுரேனியமும் ஏனைய காரணிகளும் ஈரானிடம் முழுமையாக காணப்படுகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அடுத்து ஈராக்கிய ராணுவ கூட்டமைப்பினர் கிழக்கு சிரியாவின் டேரசோர் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் கொனிக்கோ ராணுவ தளத்தினை இலக்கு வைத்து அதிரடியான ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். ஆரம்பத்தில் குறித்த ராணுவ தளத்தை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த ஏவுகணை தாக்குதலின் மூலமாக குறித்த ராணுவ தளத்தில் இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஏமாற்றப்பட்டுள்ளன. இவ்வாறு இந்த ஏவுகணைகள் மூலமாக அமெரிக்க வான் பாதுகாப்பு அமைப்புகளை ஏமாற்றிவிட்டு அதிரடியான ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த ட்ரோன் தாக்குதலின் மூலமாக குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்க வான் பாதுகாப்பு அமைப்பு முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் அமெரிக்க ராணுவ தளமும் தாக்கப்பட்டு மிகப்பெரிய வெடிப்பு சத்தத்துடன் தீப்பரவல் ஏற்பட்டிருப்பதாகவும் குறித்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய தரவுகள் உறுதிப்படுத்துகின்றன. மேலும் இந்த தாக்குதலின் மூலமாக அமெரிக்காவின் போர் வாகனம் ஒன்று சேதமடைந்திருப்பதாகவும் இதன் மூலமாக பல சிப்பாய்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் குறித்த தாக்குதலில் கொல்லப்பட்ட அமெரிக்க சிப்பாய்கள் தொடர்பான எந்தவிதமான தகவல்களையும் இன்னும் அமெரிக்க தரப்பினர் வெளியிடவில்லை. அடுத்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேசத்தில் அவர்களுடைய தாக்குதல்களை அதிகப்படுத்தியுள்ளார்கள். நேற்றைய தினம் மாத்திரம் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் மொத்தமாக 10 தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதற்கமைவாக கோலன் குன்று பிரதேசத்தை இலக்கு வைத்து 30க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களையும் 4 ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். கோலன் குன்று பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அயன்டோம் அமைப்புகளை இலக்கு வைத்து இந்த ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் 210வது தலைமையகத்தை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த ட்ரோன் தாக்குதலானது குறித்த தலைமையகத்தின் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் தங்கியிருக்கக்கூடிய பிரதேசத்தை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதனால் குறித்த தாக்குதலில் குறைந்தது 10 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமடைந்தும் இருக்கலாம் என்றும் லெபனான் ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அத்தோடு ஆரம்பத்தில் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் தலைமையகங்களுடைய இராணுவ புள்ளிகள் இலக்கு வைத்தே தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். தற்போது குறித்த தலைமையகங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் தங்கக்கூடிய புள்ளிகளை இலக்கு வைத்தும் அறைகளை இலக்கு வைத்துமே அதிரடியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதனால் கொல்லப்படக்கூடிய படுகாயமடையக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுடைய எண்ணிக்கை பல மடங்கால் அதிகரித்துள்ளது. அதேபோன்று ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் 4 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ தளங்களை இலக்கு வைத்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத சிப்பாய்கள் நிலை கொண்டிருக்கக்கூடிய 5 புள்ளிகளை இலக்கு வைத்தும் புர்கான் ஏவுகணை தாக்குதல்களையும் கவச எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத பாதுகாப்பு அமைச்சர் வடக்கு பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்திரர்களை மீள குடியமர்த்துவது பற்றி மிக முக்கியமான கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். அதாவது வடக்கு பிரதேசத்திலே முழுமையான போரை ஆரம்பிக்காமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்திரர்களை குடியமர்த்துவதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பிக்க வேண்டும் என்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஆனால் இதற்கு நெட்டன்யாஹுவுடைய வலதுசாரி பயங்கரவாத அமைச்சர்கள் எதிர்ப்பினை தெரிவித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் நெட்டன்யாஹுவுக்கு எதிராக இருக்கக்கூடிய பென்னி கான்ஸும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எதிர்க்கட்சி தலைவரும் எதிர்ப்புகளை தெரிவித்துள்ளார். அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எதிர்க்கட்சி தலைமைகளும் பென்னி கான்ஸும் காசாவிலே யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தி விட்டு பணைய கைதிகளுடைய பரிமாற்றத்தினை மேற்கொண்டு விட்டு வடக்கு பிரதேசத்திலே லெபனானுக்கு எதிராக முழுநீள போரொன்றினை ஆரம்பிக்க வேண்டும் என எதிர்பார்க்கின்றார்கள். இதற்கமைவாக நெட்டன்யாஹுவுடன் சில உடன்படிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஹயோம் ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது. காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் முழுமையாக முடக்கப்பட்டுள்ளன. வடக்கு காசாவிற்கும் மத்திய காசாவுக்கும் இடைப்பட்ட பிரதேசமான நெட்சரின் பிரதேசத்திலிருந்தும் ரஃபாவின் பிலடெல்பியா எல்லை பிரதேசத்திலிருந்தும் எங்களால் முழுமையாக வெளியேற முடியாது என நெட்டன்யாஹு தொடர்ச்சியாக புதிய நிபந்தனைகளை விதித்து வந்தார். அது மட்டுமல்லாமல் தற்போது ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பின் அமைச்சரவையிலும் நெட்சரின் பிரதேசம் தொடர்பாகவும் பிலடெல்பியா எல்லை பிரதேசம் தொடர்பாகவும் ஒரு முன்மொழி ஒன்றினையும் முன்வைத்து அதற்கான வாக்கெடுப்புகளையும் மேற்கொண்டு இந்த நிபந்தனைகளை தீர்மானமாக மேற்கொள்வதற்கான அடுத்த கட்ட வேலை திட்டங்களையும் நெட்டன்யாஹு மேற்கொண்டுள்ளார். அதாவது இவ்வளவு நாளாக நெட்டன்யாஹு தன்னுடைய சுயநல அரசியலுக்காக விதித்து வந்த நிபந்தனைகளை தற்போது அதிகாரப்பூர்வமான நிபந்தனைகளாக மாற்றியுள்ளார். இதற்கமைவாக அமைச்சரவையில் வாக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டு இவற்றிற்கான தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டுள்ளன. மேலும் இந்த வாக்கெடுப்பின் போது பிலடெல்பியா எல்லை பிரதேசத்திலிருந்தும் நெட்சரின் பிரதேசத்திலிருந்தும் நாங்கள் முழுமையாக வெளியேற வேண்டும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை பயங்கரவாத பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் குறித்த அமைச்சரவை வாக்கெடுப்பின் போது அவர் எதிராகவே வாக்களித்துள்ளார். இருப்பினும் அதிகளவான வாக்குகளினால் அமைச்சரவையில் குறித்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. எனவே இந்த தீர்மானத்தின் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் பிலடெல்பியா எல்லை பிரதேசத்திலிருந்து முழுமையாக வெளியேறாது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதேபோன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பிலடெல்பியா எல்லை பிரதேசத்திலிருந்து முழுமையாக வெளியேறாவிட்டால் எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளையும் எங்களுக்கு தொடர முடியாது என்றும் எகிப்திய தலைமைகள் அறிவித்துள்ளார்கள். அதேபோன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் ஒட்டுமொத்த காசாவிலிருந்து முழுமையாக வெளியேறும் வரை எந்தவிதமான ஒப்பந்தங்களையும் நாங்கள் மேற்கொள்ளப் போவதில்லை என்றும் ஹமாஸினுடைய தலைமைகளும் திட்டவட்டமாக அறிவித்து விட்டார்கள். எனவே தற்போது காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் முழுமையாக முடக்கப்பட்டுள்ளன.
வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய எதிர்ப்பானது அதனுடைய தந்திரோபாயமான திட்டங்களை மாற்றியமைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது. பலஸ்தீனிய மக்கள் மீது அதிகரிக்கப்பட்டுள்ள நிலத்திடர்களுடைய குற்றங்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய குற்றங்களும் சிவப்பு கோடுகளை தாண்டியிருப்பதன் விளைவாகவே பலஸ்தீனிய போராளிகள் தந்திரோபாயமான மாற்றங்களை ஏற்படுத்தி அவர்களுடைய தாக்குதல்களை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தியுள்ளார்கள். இதற்கமைவாக தற்போது நிலத்தினை சரியாக பயன்படுத்தி வெடிகுண்டு தாக்குதல்களை மேற்கொண்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் போர் வாகனங்களையும் சிதைத்து வருகின்றார்கள். வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திற்குள்ளே படையெடுக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் இலக்கு வைத்து துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவிலே செய்த அதே கொலைத்தனத்தை தற்போது வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலும் செய்கின்றது. மேலும் காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை எவ்வாறு எகிப்தை நோக்கி இடம்பெயர்த்துவதற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முயற்சி செய்ததோ அதே போன்றே வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை ஜோர்டானை நோக்கி நகர்த்துவதற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எல்லா விதமான வேலை திட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றது. ஆனால் ஒரு பொழுதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த திட்டங்கள் வெற்றி அளிக்கப் போவதில்லை. எங்களுடைய பலஸ்தீனிய போராளிகளும் பலஸ்தீனிய மக்களும் தொடர்ச்சியான தியாகங்களின் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தயாராகவே இருக்கின்றார்கள் என ஹமாஸினுடைய பிரதிநிதி அப்துல் ஹக்கீம் அல் மாயாதீன் ஊடகத்திடம் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் 3வது நாளாகவும் வெஸ்ட் பேங்க் பிரதேசங்களுக்குள்ளே தாக்குதல்களையும் விரிவாக்க தாக்குதல்களையும் மேற்கொள்கின்றது. பலஸ்தீனிய குடியேற்றங்களுக்குள் நுழைந்து புல்டோசர் வண்டிகள் மூலமாக நகர உட்கட்டமைப்புகளையும் தொடர்ச்சியாக சிதைத்து வருகின்றது. அதே நேரம் பலஸ்தீனிய போராளிகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக தொடர்ச்சியான தரமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் எதிர்பார்க்காத தாக்குதல்களையும் பலஸ்தீனிய போராளிகள் மேற்கொண்டு வருகின்றார்கள். நேற்றைய தினம் துல்கராம் பிரதேசத்திலே அல் குதுஸ் படையினுடைய தளபதி அபு சுஜையா அவர்கள் வீரமரணம் அடைந்திருந்தார். இதைத் தொடர்ந்து இந்த தாக்குதலுக்கு பதிலடி வழங்கும் முகமாக அல் குதுஸ் படையினர் இன்றைய தினம் தரமான 3 பொறிகளை வைத்துள்ளார்கள். துல்கராம் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் போர் வாகனங்களும் ஊடுருவிருக்கக்கூடிய பிரதேசத்தில் தான் இந்த 3 தரமான பொறிகளையும் வைத்துள்ளார்கள். இந்த பொறியிலே 3 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய் படைக்குழுக்கள் வசமாக சிக்கி வெடித்து சிதறியுள்ளார்கள். கிட்டத்தட்ட 15க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமடைந்திருப்பதாகவும் பலஸ்தீனிய ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன. மேலும் கொல்லப்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் படுகாயமடைந்த சிப்பாய்களையும் பல ஹெலிகாப்டர்கள் மூலமாக அள்ளிச் சென்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த தாக்குதலில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் துணை தளபதி ஒருவரும் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து துல்கராமினுடைய கிழக்கு பிரதேசத்தில் அல் குதுஸ் படையினர் 8 வெடிகுண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலின் மூலமாக 4 புல்டோசர் வண்டிகளும் ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனமும் வெடித்து சிதறியுள்ளன. மேலும் அதற்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் தீக்கரையாக்கப்பட்டுள்ளார்கள். அதேபோன்று அல்-அக்ஸா படையினர் துல்கராம் வடக்கு பிரதேசத்தில் 3 வெடிகுண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலின் மூலமாக 3 புல்டோசர் வண்டிகளை சிதைத்துள்ளார்கள். அடுத்து ஜெனின் பிரதேசத்தில் அல்-கஸாம் படையினர் 10 வெடிகுண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது 3 புல்டோசர் வண்டிகளும் ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனமும் இலக்கு வைக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த போர் வாகனங்கள் அளிக்கப்பட்டு அதற்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் கொல்லப்பட்டும் படுகாயமும் அடைந்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து அல்-அக்ஸா படையினரும் அல் குதுஸ் படையினரும் ஒன்றிணைந்து ஜெனின் பிரதேசத்திலே 5 வெடிகுண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். நேருக்கு நேரான துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக 14 புல்டோசர் வண்டிகளும் 2 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களும் அளிக்கப்பட்டுள்ளன. 25க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டுள்ளார்கள். அதேபோன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் துல்கராம் மற்றும் ஜெனின் பிரதேசத்தில் ட்ரோன் தாக்குதல்களையும் வான்வழி தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளது. இந்த வான்வழி தாக்குதலினால் துல்கராம் பிரதேசத்திலே 4 பலஸ்தீனிய போராளிகள் வீரமரணம் அடைந்துள்ளார்கள். அதேபோன்று ஜெனின் பிரதேசத்திலே 6 பலஸ்தீனிய போராளிகள் வீரமரணம் அடைந்துள்ளார்கள். மேலும் ஜெனின் பிரதேசத்தின் அல்-கஸாம் படையினுடைய கள தளபதி ஒருவரும் வீரமரணம் அடைந்திருப்பதாகவும் அல் குதுஸ் ஊடகமானது உறுதிப்படுத்தியுள்ளது. அத்தோடு வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகள் யாசின் ஏவுகணைகளையும் ஆர்பிஜி ஏவுகணைகளையும் இன்னும் பயன்படுத்தவில்லை. நிலத்தடி வெடிகுண்டுகள் மூலமாகத்தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போர் வாகனங்களை இலக்கு வைத்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் தொடர்ச்சியான துப்பாக்கிச்சூட்டு மற்றும் இயந்திர துப்பாக்கிச்சூட்டு தாக்குதலின் மூலமாகவுமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கு எதிரான நேரடியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இருப்பினும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே போரானது அடுத்த கட்டத்தை நோக்கி விரிவாகும் சந்தர்ப்பத்தில் பலஸ்தீனிய போராளிகள் யாசின் மற்றும் ஆர்பிஜி ஏவுகணைகளையும் பயன்படுத்துவார்கள் என்றும் அல் குதுஸ் ஊடகத்தினுடைய இராணுவ ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். காசாவின் கான் யூனிஸ் கிழக்கு பிரதேசத்திலும் வடகிழக்கு பிரதேசமான அல் கராரா பிரதேசத்திலிருந்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பின்வாங்கி வருகின்றது. பலஸ்தீனிய போராளிகளின் தொடர்ச்சியான தரமான விருந்துபசாரங்களின் விளைவாக குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் தெரித்து ஓடுகின்றார்கள். அதேபோன்று காசாவின் ஏனைய பிரதேசங்களிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுடைய ஊடுருவல் பாரிய அளவில் குறைந்துள்ளன. அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தரைவழி தாக்குதலின் வீரியம் குறைவடைந்துள்ளது. அதே நேரம் நெட்சரின் பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான தரமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய
இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் போர்த்தாங்கி வாகனங்களை இலக்கு வைத்தும் அவர்களால் அமைக்கப்பட்டு வரக்கூடிய கட்டுமான பணிகளை இலக்கு வைத்தும் இராணுவ கட்டளை தளங்களுடைய புள்ளிகளை இலக்கு வைத்தும் தொடர்ச்சியான மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த பிரதேசத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் தொடர்ச்சியாக நிலைத்திருக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் நிரந்தர கட்டளை தளங்களை அமைக்க முடியாத நிலைமையும் ஏற்பட்டுள்ளது. அடுத்து தேர் எல் பலாவின் கிழக்கு பிரதேசத்தில் அல் குதுஸ் படையினர் ராதியா மற்றும் தண்டர் வெடிகுண்டை பயன்படுத்தி ஒரு வீச்சிலே தரமான பொறியொன்றினை வைத்துள்ளார்கள். மேலும் குறித்த வீச்சிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய் படைகளை குறித்த வீச்சை நோக்கி நகர்த்தியுள்ளார்கள். இவ்வாறு அவர்கள் குறித்த வீச்சை அடைந்ததும் குறித்த பொறியானது வெடிக்க செய்யப்பட்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் குறித்த வீச்சுடன் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்திற்கு வருகை தந்த 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் அல் குதுஸ் படையினர் அளித்துள்ளார்கள். அதேபோன்று அல் கஸாம் படையினர் தேர் எல் பலாவின் கிழக்கு பிரதேசத்திலே வீடுகளிலும் கட்டிடங்களிலும் பதுங்கியிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை சுற்றி வளைத்து டிபிஜி ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலின் மூலமாகவும் பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் பூஜ்ய தூரத்தில் அளிக்கப்பட்டுள்ளார்கள். அடுத்து அல் அக்ஸா படையினர் தேர் எல் பலாவின் கிழக்கு பிரதேசத்திலே ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தை அளித்துள்ளார்கள். அதேபோன்று வடக்கு காசாவின் ஜெய்தூன் தெற்கு பிரதேசத்திலே அல் அக்ஸா படையினர் ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் ஒமர் அல் காசிம் படையினர் ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் அளித்துள்ளார்கள். எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக 5 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. 15க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமடைந்தும் உள்ளார்கள். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.